वपापरिमलोल्लासवासिताधरपल्लवम् मुखं वरदराजस्य मुग्धस्मितमुपास्महे। आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम्। श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम्। सर्वगन्ध इति ख्यातश्रुत्यन्ते वेङ्कटेश्वरः यत्समर्पितमाल्यौघैः अनन्तार्याय मङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। अमुदनार अमुदम् कमळ तिरुवायुम् अलगिलम सोदिसेर वडिवुम् அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. எம்பெருமானை அடைதற் பொருட்டு அவனிடத்திலே கைங்கரியத்தை பெறுதற் பொருட்டு தன்னுடைய தோழிமார்களை எல்லாம் அழைத்து கொண்டு அவனை நெருங்குகிறாள் ஆண்டாள். கிரமமாக பெருமானிடத்திலே நாம் செல்ல வேண்டியதே முறையாதலால் பெரியவர்களை முன்னிட்டு கொண்டு பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு பரமனை நாடுகிறாள். கிருஷ்ணாவதாரத்திலே நப்பெண்ணை பிராட்டிக்கு பிராதான்யம் ஏற்றம். அதனாலே அவளை முன்னிட்டு கொண்டு கண்ணனிடத்திலே செல்லுகிறார்கள். இன்றைய பாசுரத்தாலே பகவானுடைய நடை அழக சேவிக்கணும்னு ஆசைப்படுகிறார்கள். நீ படுக்கை அறையிலே கிடந்தபடி எங்களோடே வார்த்தை சொல்லல் ஆகாது. என படுக்கை அறை பேச்செல்லாம் பொழுது விடிந்தவாறே மறைந்து போகும். அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைன்னு கண்ணன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே நீ நடந்து வர வேண்டும், உன்னுடைய நடையழகை காட்ட வேண்டும். சபையிலே பலர் பார்க்க சீரிய சிங்காசனத்திலே வைத்திருந்து எங்களை பார்த்து உங்களுக்கு வேண்டுவதென்ன என்று நீ கேட்க வேண்டும். எங்கள் கோரிக்கைகளை ஆராய்ந்து அருள வேண்டும். அப்ப நடையழகை எங்களுக்கு காட்டணும். முதல்ல படுக்கையிலிருந்து எழுந்துரு. பேசுகிற பேச்சு படுக்கையறை பேச்சாக படுக்கையறை வார்த்தைகளாக ஆகிவிடக்கூடாது. சபையிலே பலர் பார்க்க நீ நடந்து வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனம். திருவல்லிக்கேணியில தர்மாதிபீட்டம்னு ஒரு புறப்பாடு உண்டு, ஒரு வாகனமே உண்டு. அது என்ன தர்மாதிபீட்டம் அப்படின்னால், பகவான் எப்போதும் அறத்தின் வழி நடப்பவன்தான். ஆனா யாராவது ஒருத்தர் அறத்தின் வழி நடவாதவரா இருக்கார், அவர் கூட அந்த தர்மமே வடிவெடுத்ததான சிங்காசனத்திலே அமர்ந்து விட்டார்னால் அறவழிக்கு ஒவ்வாத வழியிலே அவராலும் செல்ல முடியாதாம். கோப்புடைய நன்கு வகுக்கப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட உயர்ந்த சிம்ஹாசனத்திலே
நீ அமர்ந்திருந்து எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். கீழே 20ஆம் பாட்டாலே அமரர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ ஓடி போய் தீர்க்கிறாய், அடியவர்களை ரட்சிப்பதிலே ஆர்ஜவம்ங்கிற குணம் உன்னிடத்திலே இருக்கிறது, செப்பமுடையாய் திரளுடையாய் என்று பாடினார்கள். ஆர்ஜவம்னா என்னன்னா மனசால நினைக்கிறத வாயால பேசுறது, வாயால பேசுறதையே உடலாலே செய்வது, அப்படி எல்லாவற்றாலும் ஒருபடிப்பட்டிருக்கை, ஒன்று போலே இருக்கை, அதத்தான் ஆர்ஜவம்னு சொல்லுவார்கள். இப்ப சில பேரை பத்தி பேசறச்சே நாமளே சொல்லுவோம், கொஞ்சம் கூட அவருக்கு ஆர்ஜவமே இல்லை அப்படின்வா. இதெல்லாம் பழைய நாள் வார்த்தை. பழைய நாள் வார்த்தைன்னு ஏன் சொன்னேன்னா அப்ப சில பேர் இடத்துல இருந்தது சொல்லிட்டு இருந்தா, இப்ப யார்கிட்டயுமே இல்லைங்கிறதுனாலயோ என்னமோ அந்த வார்த்தையே இல்லை பெரும்பாலும். அப்ப செப்பமுடையாய் அடியவர்களை ரட்சிப்பதுன்னு மனசாலே அவர் முடிவெடுத்து விட்டார்னு சொன்னால் மாசுச்சகான்னு வாயாலே சொல்லவும் செய்கிறார், ஆனைக்கு அருளை ஈந்தவாறு ஓடி வந்து ரட்சிக்கவும் செய்கிறார். அதத்தான் செப்பமுடையாய் திரளுடையாய், நல்ல சாமர்த்தியம் படைத்தவனாக பகவான் இருக்கிறான். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், பகவானுக்கு பரந்தபன்கிற திருநாமம் இருக்கிறது. பரர்களை விரோதிகளை அப்படியே தப்பிக்கும்படி செய்பவர், பார்வையினாலேயே அவர்களை எல்லாம் சுட்டெரிக்கும் அவர். அப்படின்னு எல்லாம் பகவான் 20வது பாசுரத்தாலே கொண்டாடப்பட்டான். இப்ப நப்பின்ன பிராட்டியும் வெளியில வந்துட்டா, இந்த பெண்களோட தன்னை இணைத்துக் கொண்டாள். நாம் எல்லாம் வெவ்வேறா, நாம் அத்தனை பேரும் ஒன்றுதானே, பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள் தானே, நாம் அனைவருமாக சேர்ந்து கண்ணனை எழுப்புவோம். எப்படி எழுப்பினா கண்ணனுக்கு பிடிக்குமோ அப்படி எழுப்புவோம்னு தீர்மானித்துக் கொண்டு ஆற்றப்படைத்தான் மகனே என்று 21வது பாசுரத்தாலே கண்ணனை உணர்த்தினார்கள். திருவாய்ப்பாடியில பசுமாடுகளுக்கு குறவே இல்லை. நீங்கள் எத்தனை கலங்களை இட்டாலும் அத்தனையையும் நிரப்பிக் கொடுத்தாலும் இன்னமும் பாலை சொரியும் அளவிற்கு சாமர்த்தியம் படைத்திருக்கிற பசுக்கள். உங்ககிட்ட வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைங்கிற குறை உண்டே தவிர அங்க பால் இல்லைங்கிற குறையே கிடையாது. அதத்தான் ஏத்த கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். மாற்றாதே பால் சொரியும்னால் இடைவீடின்னி பாலை சொரிகின்ற வள்ளல் பெரும் பசுக்கள். பகவானுக்கு வள்ளல் மணிவண்ணன்னு பேரு. வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன்னு பாசுரம். அந்த வள்ளல் மணிவண்ணனாலே தொடப்பட்டு அவனுடைய அன்பை பெற்று வளர்ந்திருக்கிற பசுமாடுகள் ஆகையாலே பசுமாடுகளும் வள்ளல் பெரும் பசுக்கள். எத்தனை கலங்களை இட்டாலும் நிரம்ப பாலை கொடுக்கின்றன. அந்த பால் அப்படியே உடனடியாக நிரம்பி பாத்திரத்திலிருந்து வழிந்து வெள்ளம் போலே பொங்கி புறப்படுகிறதாம். உங்களுக்கெல்லாம் அடுப்புல வச்ச அப்புறம் நீங்க பல தடவை பொங்க விட்டுருப்பீங்க, அதுதான் தெரியும். இங்க பாத்திரத்துல அதை பிடிக்கும் போதே அந்த பாலை சொரிகின்ற பசுக்கள் உடனடியாக அந்த பாலை பாத்திரத்திலிருந்து வெளியேறி வெள்ளமிடும்படியான ஒரு சூழலை உண்டாக்குகின்றன. அடுத்த பாத்திரம் சீக்கிரம் கொண்டு வான்னு கேட்கணுமா? தயாராவே இவ 1000கணக்கில் பாத்திரங்களை வச்சிருப்பா. அது போறல இன்னமும் தேவை அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அங்கே ஏற்படுகிறது. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன் மகனாம்னு பாசுரம். பகவான் தன்னை மகனாக்கி கொண்டு தன் பிள்ளைகளில் ஒருத்தரை தந்தையாக்கி கொண்டு அவர் அடிபணிந்து வாழ்வதற்காக வருகிறான். அதை அவன் மிகவும் உகக்கவும் செய்கிறான், விரும்பவும் செய்கிறான். இந்த மாதிரி நிறைய பசுக்களை பெற்றிருக்கிற கோ சமிருத்தின்னு சொல்லுவார்கள். அந்த சமிருத்தியாலே சிறப்படைந்திருப்பவனான நந்தகோபாலன் அவன்தான் ஆற்றப்படைத்தான். அவனுடைய மகனே அறிவுராய் அப்படின்னு சொன்னார்கள். கண்ணன் பார்த்தார்,
இந்த பெருமை இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிள்ளைக்கும் இருக்கு. இதுனா எனக்கு மட்டும் இருக்கா? இந்த ஊர்ல எல்லாருமே நல்ல செல்வச் செழிப்போடே வாழ்கிறார்கள். எல்லாரிடத்திலும் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பசுக்கள் இருக்கு. எல்லா பசுக்களும் ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த பசு செல்வத்தை பெற்றிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆத்தப்படைத்தான் தான். அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறவர்கள் ஆத்தப்படைத்தான் மகனே என்று சொல்லத்தக்கவர்கள் தான். இதுல எனக்குன்னு யூனிக்கா நீங்க எதுவுமே சொல்லலை. தனிப்பட என் பெருமை பேசுறா போல இதுல எதுவுமே இல்லை. இப்ப என்னை பத்தி கொண்டாடுறதுக்குன்னு ஒருத்தர் மேல வரார். இந்த மாதிரி ஒரு 1000 பேர் இருப்பா, அதுல இவரும் ஒருத்தர் அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டமா? 1000த்துல இவர் ஒருத்தர்னா அது கொண்டாட்டம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா, ஒன்றும் அதிசயம் கிடையாது, இவரும் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, சுவாமி இதுக்கு நீர் மேடை ஏறி வந்திருக்கவே வேண்டாம். அது அவளுக்கே தெரியும். இவர் போல 1000 பேர் இருக்கா, அதுல இவர் ஒருத்தருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதை சொல்றதுக்கு ஒருத்தர் மேடை ஏறி வரணுமா? அப்ப கொண்டாடுறோம்னு சொன்னால் அதற்கென்று சில வழிமுறைகள் உண்டு. சிலவற்றை கொஞ்சம் அதிகப்படியாகவும் சொல்லுவோம். ஆனால் அதிகப்படியா நீங்க எத்தனையும் சொல்லலாம். இருக்கிற பெருமைகளை குறைச்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கொண்டாடுறோம்னு சொன்னால் கொஞ்சம் 1-2 வார்த்தைகளை அதிகப்படியாக பேசுவதுங்கிறது இயல்பு. ஆனா இருக்கிற பெருமைகளை விட்டுடாமல் பேச வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஊர்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அது என்னிடமும் இருக்கிறதுன்னு சொன்னால் அது என்ன, எனக்கு என்ன பெரிய பெருமையான அப்படின்னு கண்ணன் நினைத்தாராம். அதனாலதான் அதுக்கு மேல சொல்ற பாருங்க, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் அப்படின்னு பாடியிருக்கா. ஊற்றமுடையாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியவர்களை ரட்சிப்பதிலே உறுதியை உடையவன்றது அர்த்தம். அடியவர்களை ரட்சித்தே தீருவேன் அப்படின்னு உறுதியா இருக்கார் பெருமாள், அதுதான் ஊற்றமுடையவன். இன்னொரு அர்த்தம் சொல்றா, பல பிரமாணங்களினாலே இவனே பரமபுருஷன் என்று வேதங்களும் மத்தைய சான்றுகளும் எவனை அறுதி இடுகின்றனவோ அவன் ஊற்றமுடையவன், திருட பிரமாண சித்தன்னு சொல்லுவார்கள். பிரமாணங்கள் அனைத்தும் நாராயணன் பரம்பொருள் என்று முழங்குகின்றன. அப்படி அத்தனை பிரமாணங்களாலும் எவன் இவன்தான் பரம்பொருள் என்று காட்டப்படுகின்றானோ அவன் ஊற்றமுடையவன் அப்படிங்கிறது இங்கே அர்த்தம். வேதங்கள் அவனை அங்கனம் கொண்டாடுகிறது. அதுக்கு மேலே பெரியாய்னு சொன்னார்கள். ரொம்ப பெரியவர் பகவான். எத்தனை பெரியவரா இருக்கார் அப்படின்னால் எல்லார காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர். அத்தனை பெரியவரா இருந்தாலும் இங்க வந்து பிறந்து நம்மோட கலக்கிறார். அது அவருக்கு இருக்கிற சிறப்பு. இதுல பாருங்க, சுடரேன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கா. இப்ப நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம்னால் அடிக்கடி சொல்றதுதான், கர்மத்தின் காரணமாக பிறந்திருக்கிறோம். நாம் செய்திருக்கிற நல்வின தீவினைகளுக்கு சேர அதற்குண்டான பலன்களை பயன்களை அனுபவிப்பதற்காக நாம் இங்கே பிறந்திருக்கிறோம். அப்ப நம்ம பிறவிக்கு காரணம் கர்மம். நாம பிறக்கிறோம்னு சொன்னால் ஒளி மங்கி போகிறோம். அவர் பிறக்கிறார்னு சொன்னால் ஒளி விடுகிறார், இன்னமும் மின்னுகிறார். சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று பிரமாணம். பிறப்பதினாலேயே பகவான் பெருமேன்மை அடைகிறான். பெருமேன்மையை அடைவதற்காகவே பகவான் பிறக்கிறான். எப்படி ஒண்ணுன்னா வச்சுக்கலாம். அவர் பிறக்கிறார், நன்ன ஒளியை அடைகிறார். முதல்ல ஒருத்தர் சொன்னார், அவர் வரும்போதே ஒளியோடையே வரார் சுவாமி, வந்த இடத்திலும் ஒளி மங்குவதில்லை. இது ஒரு அர்த்தம். அவர் வருகிறார், ஒளியோடே வருகிறார், வருகிறார், இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு சொன்னா, வருகிறார், வந்த பின்னாடிதான் ஒளியையே அடைகிறார். இங்க வந்து அவதாரங்களை செய்வதனால்தான் ஒரு பெருமையையே அவர் அடைகிறார். இது இன்னும் நன்னா இருக்கும் இல்லையோ? அவர் வந்த பிற்பாடு இங்க எதுக்கு வரான் அப்படின்னா, அங்க வந்தாத்தான் எனக்கு மேன்மை கிடைக்கிறது, நான் ஒளியை அடைகிறேன் அப்படின்னு பகவான் சொல்லுகிறாராம். அதைத்தான் ஒளிவரு முழு நலம் என்று நம்மாழ்வார் ரொம்ப அழகா தமிழிலே மொழிபெயர்த்தார். நிலைவரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழு நலம்ங்கிறார். பல அவதாரங்களை செய்திருக்கார். ஒரு குட்ட மாமரமா பகவான் பிறந்திருக்கிறார். கணக்கில்லாத அவதாரங்கள். சாதாரணமா நாம தசாவதாரம்னு சொல்றோம், வெறும் 10 அவதாரங்களைத்தான் செய்தாரா? பாகவதம் நமக்கு 24 அவதாரங்களை சொல்றது. அந்த 24 தான் நினைச்சுக்காதீங்கோ, இன்னும் பற்பல அவதாரங்களை பகவான் செய்திருக்கிறார். யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவவா
தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். பகவான் கீதையில சொல்றார், எவனவனெல்லாம் எந்தெந்த துறைகளிலே மிகச் சிறந்தவனாக விளங்குகின்றானோ அவனவனெல்லாம் நானே என்று அறிவாய். ரொம்ப அழகா சொல்லிட்டார் பகவான். எந்தெந்த சிறந்த துறைகளிலே. அதுக்காக திருடர்களெல்லாம் நாம பகவத் அவதாரம்னு சொல்லிட முடியாது. திருட்டுத்தனத்துல ஓஹோன்னு இருக்கார் ஒருத்தர்னா கண்ணன் சொல்லிட்டார், எனக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னுட்டார். நான் ஏதோ வெண்ணை திருடுவேன், விளையாட்டா சில திருடெல்லாம் பண்ணியிருக்கேனே தவிர இது பெரிய திருட்டா இருக்கு, என்ன அங்க கொண்டு போய் நீங்க முடிச்சு போட்டுடாதீங்கோ. அப்ப எவ்வவர்கள் எந்தெந்த சிறந்த துறைகளிலே உயர்ந்த துறைகளிலே சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய அம்சத்தை உடையவர்கள், நானே அவர்கள் என்று அறிவாய் அர்ஜுனான்னு சொல்லி வச்சிருக்கார். அப்ப அவதாரங்களுக்கு ஒரு கணக்கில்லைன்னு நமக்கு தெரியறதோ இல்லையோ. விளையாட்டு துறையில ஒருத்தர் சிறந்தவராக இருக்கலாம், படிப்புல சிறந்தவரா இருக்கலாம், அறிவியல்ல சிறந்தவரா இருக்கலாம், இப்படி பல துறைகள் இருக்கு. பாட்டு பாடுறதுல சிறந்தவர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றோம் இல்லையா. அவர்களெல்லாம் யாருன்னா ஏதோ ஒரு பகவத் அம்சம் அவர்களிடத்திலே உண்டு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்ப பெருமானுடைய அவதாரங்களுக்கு ஒரு அவதி இல்லை. அப்போ உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய். பல அவதாரங்களை செய்கிறான். நாமெல்லாம் பிறந்தால் ஒளிமங்கி போகிறோம், அவர் பிறப்பதினாலேயே பெருமேன்மை அடைகிறார். சுடரே துயிலெழாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே. ரொம்ப அழகா பாடுறா பாருங்க. மாற்றார் அப்படின்னா விரோதிகள்னு அர்த்தம். அந்த விரோதிகள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு பெருமானை எதிர்த்து கொண்டிருப்பார்களாம். ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிறார், இவனை எதிர்ப்பதெல்லாம் முடியாது, இவன் காலில் போய் விழறது ஒன்றுதான் வழி, தப்பிக்க வேண்டும், பிழைத்து போக வேண்டும்ங்கிற அபிப்பிராயம் இருக்கிறவா அவ செய்ய வேண்டியது என்ன? நேர பெருமான நாடி போய் அவன் திருவடிகளிலே விழுவது. மாத்தார் உனக்கு வலி தொலைந்து, பாட்டுல வலி தொலைந்துன்னு இருக்கு. இதை சொன்ன உடனே ஒருத்தர் எழுந்து வந்து என்கிட்ட கேட்டார், அது என்ன ஆயின்மெண்ட்டோ அதை எங்களுக்கும் சொல்லுங்கோன்னார். நான் சொன்னேன், ஏன் இப்படி கேட்குறீங்கோ? இல்லை வலி தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீரே. வலி தொலைஞ்சதுன்னு சொன்னேன், அது என்ன வலின்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன அது என்ன வலியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இருக்கு எனக்கும் சொல்லுங்கோன்னார். சுவாமி, அது வலி தொலைந்துன்னா வலிமை தொலைந்துன்னு அர்த்தம். நீங்க உடனே பரபரப்போட இவர் உபன்யாசத்தை முடிச்சுட்டு வரச்சே அதை சீட்டில் எழுதி வச்சுட்டோம்னா நம்மளும் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மருந்தின் பேர்ல ரொம்ப காதல். சில பேருக்கு மருந்துக்கு இவா பேர்ல காதல் இருக்கும், அது பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியாது, ஷாட்டு தான் ஆகணும் அப்போ. ஆனால் நிறைய பேருக்கு மருந்தின் பேர்ல ஒரு காதல் இருக்கும். யாரோ பேஷண்ட் இருப்பா, 2 பேர், இந்த மருந்து ஷார்ட் அப்புறம் தான் கொஞ்சம் தேவலை, என்ன தேவலை அப்படின்னு இவா போய் வாண்டடா போய் கேட்பா. அவள் ஒரு வியாதியை சொன்ன உடனே எனக்கும் அப்படித்தான் இருக்கு, அந்த மருந்து என்ன, அது பேரை உடனே சொல்லுங்கோ. நிறைய மாத்திரைகளை சாப்பிட்றதுன்னா பெருமைப்படுறவா எவ்வளோ பேர் இருக்கா தெரியுமா? நிஜமாவே சொல்றேன். அந்த மாத்திரைகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு யார் என்ன மருத்துவம் சொன்னாலும் உடனே போய் பார்த்துட்டு வந்துருவா. அலோபதியா போயிட்டு வந்தேன்னுவா, ஹோமியோபதியா போயிட்டு வந்தேன்னுவா, சித்தா போயிட்டு வந்தேன்னுவா, எல்லா பத்தியும் பார்த்துடுவா. பதிதேவர் பார்த்துட்டே இருப்பார், கணவர் பார்த்துட்டே இருக்கார், எத்தனை மருந்துன்னு இவர் பார்த்துட்டே இருப்பார். ஒரே ஒண்ணுதான், சுயப்பதியை நம்பிட்டோம்னா எந்த பத்தியும் தேவையில்லையே. அப்புறம் அவர் பேர்ல நம்பிக்கை வச்சு ஒரு மருத்துவத்தை ஃபாலோ பண்றோம்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்துட்டு இன்னொன்னுக்கு போறதுங்கிறது வேற. ஆனா ஒரே சமயத்துல எல்லா மருந்துகளையும் எடுத்துட்டா அந்த மருந்துகள்லாம் முழிக்குமா. நாம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? இங்கே அதுகளுக்குள்ள சண்டை வந்துடுறது. எல்லாம் சேர்ந்தாலே சண்டை வருது இல்லையோ, அப்போ உடம்புல பாதிப்பு வருது. அப்ப வலி தொலைந்துன்னு சொன்னால் வலிமை தொலைந்து. இத்தனை நாளா தங்களுக்கு பெரிய வலிமை இருக்குன்னு நினைச்சுண்டு பெருமானோட சண்டை போட்டு இருந்தவா புரிஞ்சுனுட்டா, இவரோட எல்லாம் சண்டை போட முடியாது, இவர் ரொம்ப பெரியவரா இருக்கார், தோலாத தனி வீரரா இருக்கார். மாத்தார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்துன் அடிபணியுமா போலே. இங்க ஆற்றாது வந்துன்னா வேற புகழ் இல்லாமல் வந்துன்னு அர்த்தம், வேற வழி இல்லாமல் வந்துன்னு அர்த்தம். அவருடைய வாசற்கண் திருமாளிகை வாசல்லையே படுகாடு கிடப்பர்கள் கை கூப்பிட்டு உட்கார்ந்துருப்பாளாம். அவரையே பார்த்துண்டு இனிமே எங்கும் போவதாக இல்லை, உன்னை விரோதித்துக் கொள்வதாக இல்லை, உன்னோடு சண்டையிடுவதாக இல்லை. மாத்தான் உனக்கு வலை தொலைந்து உன் வாசற்கணாத்தாது வந்தும் நடிபணியுமா போலே. போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய். போற்றிக்கொண்டே வந்தோம், பெரியாழ்வார் வந்தா போலே பல்லாண்டு பாடிண்டே நாங்க வந்திருக்கோம், பல்லாண்டு பாடிண்டே வரோம். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து கொண்டும் வந்தோம். போற்றுதல் புகழ்தல் இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னா, பெரியாழ்வாரை போல பாடினா போற்றுதல், ஏன்னா அவர் எதையும் எதிர்பார்க்காம போற்றினார், பகவானிடத்துல எதையும் வேண்டவில்லை. ஆனால் புகழ்தல்னு சொல்லிட்டால் புகழ்கிறவர்களுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கக்கூடும், வெறுமெல்லாம் புகழ மாட்டாடோ இல்லையோ. நிறைய பேரை பார்க்கிறோமே, பின்னாடியே ஜெய ஜெயக்கார் போட்டு போறான்னா வெறுமை புகழ்ந்துடுவாளா? அவன் என்ன சொல்லுவா, இதெல்லாம் முடிச்சுட்டாங்க, மீட்டிங் முடிஞ்ச உடனே கையில 200 500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, அதுக்காக தான் இந்த புகழ்ச்சி எல்லாம், இல்லைன்னா அவருக்கே நான் வாழ்க்கை கோஷம் போட்டுட்டு போகிறேன் இப்போ அப்படிங்கிறாள் இல்லையோ. அப்போ புகழ்தல் அப்படின்னா
சில பலன்களை உத்தேசித்து புகழ்வது, போற்றுதல், எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. அப்ப நாங்க பெரியாழ்வார போலவும் வந்தோம், மற்ற பெயர்களை போலவும் வந்தோம். பெரியாழ்வார் எதையும் எதிர்பார்க்காமல் வந்தவர். எல்லோரும் பகவானிடத்துல எதையும் எதிர்பார்க்காம வரப்போறார். யாரோ ஒரு சிலர் எதையும் எதிர்பார்க்காமல் வருவார்கள். அப்படி எதிர்பார்க்காமல் வருகிறவர்களை போலவும் நாங்க வந்தோம். எதிர்பார்த்து வருகிறவர்கள் எப்படி புகழ்ந்து கொண்டு வருவார்களோ அப்படியும் நாங்கள் வந்தோம் அப்படின்னு இந்த பாட்டினாலே தெரிவிக்கிறார்கள். பாட்டினுடைய அர்த்தத்தை ஒரு மாதிரி சுருக்கமா சொல்லிட்டேன்னா, இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளுரை பொருள், சுவையான அர்த்தங்கள் காஞ்சி பிரதிபாத பயங்கர மகாவித்வான் சுவாமி அவர் எங்கனம் காட்டி அருளுகிறாருங்கிறத அவர் வழியிலேயே சென்று அனுபவிப்போம். இந்த பாட்டுல பாருங்க, வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் அப்படின்னு வருகிறது. நிறைய பசுமாடுகளோடு இருக்கிறவர், அந்த செல்வச் செழிப்பினாலே சிறந்தவர் அப்படின்னு தேறுகிறதா. இங்கே சிறந்த பசுமாடுகள் யாருன்னா சிறந்த சீடர்கள், நல்ல சிஷ்யர்கள் இருக்கா பாருங்க, அவதான் சிறந்த பசுமாடுகள். அந்த செல்வங்களை நிரம்ப பெற்றவர் யாருன்னா பகவத் ராமானுஜர். இது ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஏத்தம். அவரை பத்தி என்ன சொல்லுவா அப்படின்னா, ஏகாந்திபிஹி துவாதசபி சஹசிரைஹி பீட்டைஹி சதுசப்ததிபி சமேதா, 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள் கூட இருப்பா. அதுக்கு மேல 74 சிம்ஹாசனாதிபதிகள் கூட இருக்கா. 700 ஜீயர்கள் கூடவே சுற்றுகிறார்கள். இப்படி ஸ்ரீரங்கத்தையே அரசாண்டு கொண்டிருந்தார் ராமானுஜர். அப்ப ஆத்தப்படைத்தவர் இவர் தானே. வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் என்று சொல்லும்படியான ஏத்தம் அது ராமானுஜருக்கு உண்டு. அடுத்தது பாருங்க, ஏத்த கலங்கள்னு பாசனம் ஆரம்பிக்கிறதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்பாத்திர பூத்தர்கள்னு அர்த்தம். நல்ல பாத்திரம், அதுதான் ஏற்ற கலம். ஒரு ஆச்சாரியருக்கு யாது பெருமை அப்படின்னால் நல்ல சீடர்களை பெற்றிருக்கை பெருமை. ஒரு ஆச்சாரியனுடைய பெருமையே அதனால தானே. இன்னைக்கு உலகமெல்லாம் விவேகானந்தரை ரொம்ப போற்றுகிறதா. விவேகானந்தருடைய குரு யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப பாருங்க, அந்த இணை எவ்வளவு அழகா எத்தனை பிரசித்தமா ஆகி போச்சு. குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர்னா அத்தனை பேருக்கும் தெரியுது. ராமகிருஷ்ண பரமஹம்சரை உலகமெல்லாம் யாரால தெரிஞ்சுண்டுது? சிஷ்யரான விவேகானந்தரால தெரிஞ்சுண்டுது. விவேகானந்தர் என்ன சொல்றார்? எனக்கு நல்ல குரு வாய்த்தார், அதனால தான் நான் உலகத்தை தெரிஞ்சுட்டேன், தத்துவங்களை தெரிஞ்சுட்டேன், பகவானை தெரிஞ்சுட்டேன், என்ன தெரிஞ்சுட்டேன். அப்படி ஒரு இணைங்கிறது முக்கியமா இருக்கும் இல்லையோ? அப்ப நல்ல குருன்னு சொன்னால் தகுதியான சீடர்களை வாய்க்கப்பெற்றவராக அவர் இருத்தல் வேண்டும். அப்ப ஏத்த கலங்கள் ராமானுஜருக்கு அமைந்திருந்த சீடர்கள் இருக்கிறார்களே, ஓரொருத்தரும் மிகச் சிறந்தவர்கள், சத்பாத்திர பூத்தர்கள். அவர்களை அவர் பெற்றிருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா எதிர் பொங்கி மீதளிப்ப, ஆச்சாரியரை காட்டிலும் ஞானத்திலே சிறந்தவர்களாக இருப்பவர்களாம். இது ஆச்சாரியனுக்கு பெருமை. ஆச்சாரியன் இருக்கார், அவரிடத்துல சிஷ்யர் இருக்கார். அவர் தீபாதுத்பன்ன பிரதீபத்தை போலே, விளக்கிலே கொளுத்தின தீவட்டியை போலே. விளக்கு மெலிசா சின்னதா தான் எரியும், ஆனா அதுல போய் ஒரு தீவட்டியை கொளுத்திட்டேன்னா அது இத்தனை பெருசு எரியறது இல்லையோ? அதை போல ஆச்சாரியனிடமிருந்து புறப்பட்டிருக்கிற சீடன் இருக்கிறாரே, ஆச்சாரியன் விளக்க போல இருக்கார், சிஷ்யன் நன்னா ஜம்முன்னு தீவட்டியை போல இருக்காருன்னா இதனால் ஆச்சாரியருக்கு ஒரு குறைவு உண்டா? கிடையவே கிடையாது. அவர் சந்தோஷம்தான் படுவார். ஆக எதிர் பொங்கி மீதளிப்ப, ஆச்சாரியனை காட்டிலும் ஞானத்திலே சிறந்தவர்களாக சீடர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சீடர்களை ராமானுஜர் பெற்றிருந்தார். அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்றேன் பாருங்க. ஆளவந்தாரை சேவிக்கணும்னுட்டு ராமானுஜர் திருவரங்கத்திற்கு போகிறார். பெரிய நம்பிகள் அழைத்து கொண்டு போகிறார். இவர் போவதற்கும் அவர் போவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. இவர் ஸ்ரீரங்கம் போய் சேருகிறார். ஆளவந்தார் அதற்குள்ளே போய் சேர்ந்து விட்டார். அவர் திருநாடு அலங்கரித்து விட்டார். ஆசாசையா அவரை சேவிக்கணும்னு வந்தேனே, என்னால சேவிக்க முடியலையேன்னு கதறுகிறார் ராமானுஜர். சரி, அவருடைய விமல சரம திருமேனி அதையாவது சேவிப்போம். அதாவது பூத உடல், அந்த பூத உடலை சேவித்து அவரை சேவித்ததாக நாம் எண்ணிக்கொள்ளுவோம். அவருடைய பார்வைதான் நம்ம பேர்ல படுறதுக்கு இப்ப வாய்ப்பில்லை. நாமாவது அவரை கண்களிலே நன்கு தேக்கி வைத்துக் கொள்வோம் அப்படின்னு போய் வணங்குகிறார். அதை சொல்லும் போது பாருங்க, விமல சரம திருமேனின்னு சொன்னேன். ரொம்ப பெரியவர் இல்லையோ, அதனால அதை உடல்னு சொல்லக்கூடாது, திருமேனின்னு சொல்லணும். சரம திருமேனி, கடைசி உடல், கடைசி திருமேனி இது. ஏன்னா அந்த ஆத்மா இப்ப நேர வைகுண்டத்துக்கு போயிடும். வைகுண்டத்துக்கு போயாச்சுன்னா திரும்ப வரப்போறது கிடையாது. இந்த உலகத்திலே வந்து இன்னொரு உடலை பரிகிரகிப்பது, எடுத்துக்கொள்வதுங்கிறது இனிமேல் இல்லை. அப்ப இந்த உடம்பு, இந்த திருமேனி தான் அந்த ஆத்மா எடுத்துக்கொண்ட கடைசி உடல், கடைசி திருமேனி. அப்ப சரம திருமேனின்னு அர்த்தமா இருந்தா விமல சரம திருமேனி. இதுலதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் இருக்கு. சாதாரணமா யாராவது போய் சேர்ந்தார்னால், நாம பார்க்க போனோம்னால் போயிட்டு வந்துட்டு குளிப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா போயிட்டு வந்த தீட்டு போக குளித்தல் அப்படின்னு வச்சிருக்கோம். ஒரு பெரிய அடியவர், அவர் போயிட்டார், பார்க்க போனோம் அப்படின்னால்
குளிக்கணும். ஆனா தீட்டு போறதுக்காக குளிச்சோம்னு நினைச்சிட்டு குளிக்க கூடாது. அவபிருத ஸ்நானம் தீர்த்தவாரியில குளிக்கிறதா நினைச்சிட்டு குளிக்கணுமா. இந்த வேறுபாடு இருக்கு. பெரியவர்களை தரிசிச்சுட்டு வந்தோம்னால் அவர்களுக்கு அந்த தீட்டெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எப்போதும் பகவானை நினைத்திருப்பவர்கள், நல்ல ஞானத்தை பெற்றவர்கள், அவர்களிடத்திலே போகிறோம்னால் நமக்கு தீட்டெல்லாம் உண்டாகாது. ஆனா குளிச்சுத்தான் ஆகணும். தீட்டு கிடையாதுன்னா குளிக்க வேண்டாமா சுவாமி அப்படின்னு கேட்கக்கூடாது. நல்லா குளிக்கணும். தீட்டு போறதுக்காக குளிக்கிறேன்னு நினைச்சிட்டு குளிக்க கூடாது. தீர்த்தவாரியில குளிக்கிறேன்னு நினைச்சிட்டு குளிக்கணும். அவபிருத ஸ்நானம் போலே. ஏன்னா ஒரு ஆத்மா உயர்ந்த பரமபதத்தை அடைய போகிறது. அங்க பெரிய கோலாகலமாக அந்த ஆத்மாவை வரவேற்று பெரிய உற்சவமாக கொண்டாட போகிறார்கள். பெரிய உற்சவம்னால் அது தீர்த்தவாரியோட தான் முடியும். இப்ப திருமலையப்பன் புரட்டாசி மாச உற்சவம் பாருங்க. சக்கரஸ்நானம் முடிஞ்சு போச்சுன்னா உற்சவம் முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். பிரம்மோற்சவம் முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். அப்ப சக்கரஸ்நானம் தீர்த்தவாரி. அப்படித்தான் ராமானுஜர் போய் ஆளவந்தாரை சேவித்தார். அந்த விமலச்சரம திருமேனியை வணங்கினார். அப்போ வீத்திருந்த நிலையிலே சன்னியாசியா இருக்கிறதுனால அவர் அப்படி படுக்க வச்சா போல விடமாட்டார்கள். ஆளவந்தாரை வீத்திருக்கிற நிலையிலே எழுந்தருள பண்ணி இருந்தார்கள். இந்த கரங்களை இப்படி சேவிச்சிருக்கா போல வச்சுடுவா. அந்த கரங்களுக்கு இடையிலே ஸ்ரீமூர்த்தி சாலக்கிராம மூர்த்தியை எழுந்தருள பண்ணி விடுவார்கள். எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒரு சன்னியாசின்னு சொன்னால், ஜீயர் சுவாமின்னு சொன்னால் அவரை பரமபதிச்சுட்டார், பரமபதத்துக்கு போயிட்டார் அப்படின்னால் அந்த திருமேனியை படுக்க விட மாட்டார்கள். அதை வீத்திருக்க செய்வார்கள். திருமேனியை அவரை வீத்திருக்க பண்ணுவார்கள். அவர் கரங்களை இப்படி குவித்து கொண்டிருப்பார். கரங்களுக்கு இடையிலே சாலக்கிராமம் ஸ்ரீமூர்த்தி எழுந்தருள பண்ணப்பட்டிருப்பார் பெருமாள். அந்த பெருமாளுடைய அவர் இருக்கார். அப்ப அந்த இடத்துல தீட்டுக்கு பேச்சே இல்லைன்னு நமக்கு தெரியறது இல்லை. பகவானே அங்க இருக்காரு. அப்ப ராமானுஜர் போய் சேவிச்சார் பாருங்க. ஒரு 3 விரல்கள் இங்கனம் மடிந்திருந்தன. கைகளை இப்படி கரம் குவித்து கொண்டிருக்கிறார். 3 விரல்கள் மட்டும் மடிஞ்சிருந்தது. யாரும் கவனிக்கல. ராமானுஜர் பார்த்துட்டு கேட்கிறார், 3 திருவிரல்கள் மடிந்திருக்கின்றனவே, அவருக்கு ஏதாவது விரல்கள்ல பிரச்சனை இருந்ததா அப்படின்னு கேட்டார். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நன்னா தான் சௌக்கியமா தான் இருந்தார். ஏதோ வயது முதிர்ச்சி. அவர் திருநாட்டுக்கு எழுந்துருளி விட்டார். பகவானை அடையணும்னு அவர் ஆசைப்பட்டார், அடைஞ்சுட்டார். மற்றபடி திருமேனியில இந்த மாதிரி குறைபாடுகள் எல்லாம் கிடையாது. அப்ப ஏன் 3 விரல்கள் மடங்கி இருக்கின்றன? ஒருத்தர் வந்து சொன்னார், இப்படி இருக்கலாம் அடியனுக்கு தோன்றது. அவருக்கு நிறைவேறாத 3 ஆசைகள் இருந்தன. என்னென்ன ஆசைகள் கேட்டார் ராமானுஜர். முதல்ல பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ மதானுகுணமாக ஒரு உரை இயற்ற வேண்டும், ஒரு பாஷ்யமிட வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். நடக்கல சுவாமி. அதே போல திருவாய்மொழி, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இருக்கிறதே, அதற்கு ரொம்ப உயர்ந்த ஒரு உரை, அதனை நல்க வேண்டும்னு ஆசை கொண்டார். அவரால் அதை செய்ய முடியல. 3வது என்னன்னு கேட்டார். பராசரர், வேதவியாசர், இந்த 2 பேரும் சம்பிரதாயத்துக்கு எத்தனை செய்திருக்கிறார்கள். பராசரர் ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை நமக்கு கொடுத்திருக்கார். வேதவியாசருடைய உபகாரங்களை உலகறியும் அத்தனை செய்திருக்கிறார். அந்த 2 பேரையும் நாம் நன்றி கூறும் விதமாக, அவர்களை நினைக்கும் விதமாக ஏதேனும் பண்ண வேண்டும், அவர்களுடைய ஸ்மாரகமாக ஏதேனும் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டிருந்தார். அதுவும் நடக்கல சுவாமி. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும். இப்போ 3 ஆசைகள் சொல்லியாச்சு அப்படின்னா ஆளவந்தார் வாழ்நாள்ல என்னதான் பண்ணார்? இந்த 3 பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்படின்னா எல்லாமே நிறைவேறாத ஆசைகளான்னா சம்பிரதாயத்திற்கு பல வகைகளிலும் பேருதவிகளை செய்தவர் ஆளவந்தார். இதை வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா குறிப்பிடுறார். ஆளவந்தாருடைய நூல்கள் என்னென்னங்கிறதையே ஒரு ஸ்லோகமாக நமக்கு இயற்றி கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திர ரத்னம் பாடியிருக்கார், சதுஸ்லோகி பாடியிருக்கார், ஆகம பிராமாண்யம்ங்கிற கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார், மாயாவாத கண்டனம்ங்கிற நூல் ஆளவந்தாராலே அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே சித்தித்ரயம்ங்கிற கிரந்தம், அந்த கிரந்தத்தை ஆளவந்தார் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்னும் கிரந்தங்கள் கொடுத்ததுல ஒன்னும் குறைவே கிடையாது. ஆனா இந்த 3 குறைகள் இருக்கின்றன. சொல்லப்பட்ட உடனே ராமானுஜர் அங்கே சூளுரைத்தார், கையை கூப்பிண்டார். ஆளவந்தாரை சேவித்தபடியே சொல்லுகிறார், என்னுடைய பிறவிக்கு ஏதேனும் பிரயோஜனம் என்றொன்று இருப்பின், எனக்கு பகவானுடைய அனுகிரகம் இருப்பின், முக்கியமாக இந்த பரமாச்சாரியரான ஆளவந்தாருடைய அனுகிரகம் எனக்கு துணை இருப்பின், அவருடைய ஆசைகளை நான் நிறைவேற்ற கடவேன், அடியன் நிறைவேற்ற கடவேன்னு சொன்னார் பாருங்கோ. 3 திருவிரல்களும் நிமிர்ந்தன. அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவர் அவதார புருஷர், வந்திருக்கிறவர் சாமானியர் அல்லர். மடங்கி இருந்த திருவிரல்களை இவர் நிமிரச் செய்து விட்டார். ஆளவந்தாருடைய மனக்குறைகளை போக்க வந்தவர் இவர்தான் என்று அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்கள். சூளுரைத்தாச்சு. அப்புறம் அந்த முடிவுகளை, நம்முடைய கொள்கைகளை, இலக்குகளை நாம மறந்து கொள்ளலாமா?
ஏன்னா நாமெல்லாம் அப்படித்தான் இருப்போம். ஜனவரி 1ன்னு சொன்னா நிறைய ரெசல்யூஷன்லாம் போட்டிருப்போம். இந்த வருஷத்துல இருந்து இனிமே ஆயிலி ஐட்டம்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை, இனிமே நிறைய நடப்பேன், இனிமே கொஞ்சமா பேசுவேன், நிறைய படிக்க போறேன், மொபைல் போனுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்க போறேன், இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் தான் சொல்லிக்க போறேன். எல்லாம் ஒரு நாள் அதிகபட்சம் 2 நாள், ஒரு வாரம், அதை தாண்டி எதுவுமே நிற்காது. அதுதான் நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். வருஷம் ஜனவரி மாதம் வரைச்சே வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறா. ஜனவரி மாதம் வருது, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறா, வருக வருகன்னு அதை வரவேற்கிறா. டிசம்பர் மாதம் வந்தாலே பாழா போச்சு இந்த வருஷம், ஒரு பிரயோஜனம் இல்லை, சீக்கிரமா போ அப்படிங்கிறா. ஜனவரி வந்தா வாவான்னு கூப்பிடுறதும், டிசம்பர் வந்தா போன்னு சொல்றதும் இதே வாடிக்கையா போச்சு பாருங்க வருஷம். ஆனா என்ன கேட்டா ஒன்று சொல்லுவேன், வாவான்னு கூப்பிடுறதுக்கும் போன்னு சொல்றதுக்கும் நம்மளை வச்சிருக்காரோ இல்லையோ அதுவே பெரிய விஷயம். அதுக்கு மேல என்ன வேணும்? இப்போ ஒரு வருஷத்தை வான்னு கூப்பிடுறதுக்கும் போன்னு சொல்றதுக்கும் நம்ம இருக்கணுமோ இல்லையோ? அப்ப பகவான் அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணி வச்சிருக்கார். அப்ப நிறைய ரெசல்யூஷன்லாம் நம்ம எடுக்கிறோம், அதெல்லாம் நம்ம செயல்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதெல்லாம் நம்மளால பண்ண முடியறதா அப்படின்னால் ஏதோ கொஞ்சம் நடக்கும், பெரும்பாலும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ராமானுஜர் சொல்லிட்டார், பலர் பார்க்க சொல்லிட்டார், நான் செய்து முடிக்கிறேன்னு சொல்லிட்டார். நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுவா. நம்ம அவளை பத்தி என்ன சொல்லுவோம்? சுவாமி வெறும் வாய்ச்சவடாது சுவாமி, பேசுறச்சே நிறைய பேசுவார், ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் தானே நீ 10 ரூபா கேட்க போன இடத்துல 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருப்பாரு, 10,000 சொன்னார் சுவாமி. சொல்லுவார். அதெல்லாம் வாய்ப்பந்தல் அவரை போல போடவே முடியாது. கிட்ட போய் பாருங்க, 1 ரூபா வாங்க முடியாது சுவாமி அவங்ககிட்ட அப்படின்னு விடுவா. அந்த மாதிரி இந்த இடத்துல ராமானுஜர் சொல்லிட்டார், செய்ய வேண்டாமா? எப்போதும் அதே சிந்தனை தான், அனவரதமும் அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதானே முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதாக அங்கங்கே பேருந்தெல்லாம் எழுதி வச்சிருப்பா. கனவு என்பது நீ தூங்கும் போது வருவது அன்று, உன்னை தூங்க விடாமல் செய்வது அதுதான் கனவு. ரொம்ப அழகான வார்த்தை இல்லையோ? கனவுங்கிறது என்ன? தூங்கும்போது வர்றது கனவுன்னா தூங்கிட்டே இருக்கேன்னா, கனவு கண்டுட்டே இருக்கேன்னா, யார் அதை சாத்தியப்படுத்துவது? அப்போ உன்னை தூங்க விடாமல் எது செய்கிறதோ அது கனவு. அப்படித்தான் தவித்தார் ராமானுஜர். உடனே பார்த்தார், ஸ்ரீபாஷ்யத்தை இயற்ற வேண்டும், என்ன செய்யலாம்? அது போதாயன விருத்தி கிரந்தம்னு ஒரு நூல் இருக்கு. போதாயனர் ஏற்கனவே ஒரு உபகாரம் செய்திருக்கிறார். அந்த நூல் கிடைச்செடுத்துன்னு சொன்னால் பிரம்மசூத்திரங்களுக்கு உரை இயற்றுவது சுலபமாகும் அப்படின்னு ராமானுஜருக்கு சொல்லப்பட்டது. சரி, நூல் எங்கே இருக்கிறது? அதெங்கோ காஷ்மீரத்துல சரஸ்வதி பண்டாரம்னு இருக்கு, அங்க இருக்கு அப்படின்னுட்டா.